வணக்கம். நாம் கர்ணனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக குரு பரசுராமர் கேட்ட கேள்விக்கு கர்ணன் பதில் கூறும் முன்பே அவனுக்கு ஏற்பட்ட காயத்தின் ஆழத்தையும் அந்நிலையிலும் அசையாது உறுதியுடன் இருந்த தன் சீடனை பார்த்து, நீ பிராமணனாக இருக்க இயலாது, ஒரு பிராமணனால் இத்தனை வலியை தாங்க இயலாது, நீ யார் என்றார். சத்திரியனா என்றார். தலை குனிந்தபடியே நின்ற கர்ணன், நான் பிராமணனும் இல்லை, சத்திரியனும் இல்லை, நான் தேரோட்டியின் மகன் என்றான். அடுத்த சனமே வெகுண்டெழுந்தார் குரு பரசுராமர். கர்ணனை பார்த்து, நீ பொய் கூறி என்னிடம் கலைகளை கற்றிருக்கிறாய், இந்த கலைகளானது உனக்கு தேவைப்படும் நேரத்தில் மறக்கடிக்கப்படும் என்று சாபமிட்டார். அதாவது நீ போர்க்களத்தில் இருக்கும்போது நீ கற்ற இந்த கலைகளை மறப்பாய் என்றார். கர்ணன் குருவின் காலை பற்றி கெஞ்சினான். அவனை பார்த்த பரசுராமர், தவறு செய்து விட்டாய் கர்ணா என்றார். பரசுராமரை பார்த்த கர்ணன் தன் நிலையை விளக்க முற்பட்டான். தான் ஒரு தேரோட்டியின் மகனானதால் குரு துரோணர் தன்னை அவமானப்படுத்தியதையும் அனைவர் முன்னிலையிலும் தான் அசிங்கப்படுத்தப்பட்டதையும் கூறினான். ஆதலால் தான் இவ்வாறு முடிவெடுத்தேன் என்றும் தனக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப பெறவும் வேண்டி நின்றான். அவன் பேசுவதை கேட்டு கண்களை மூடி நின்ற பரசுராமருக்கு அவரின் அகக்கண்ணில் அவன் யார் என்பதனையும் அவன் பிறப்பின் ரகசியத்தையும் அவன் அதனை அறியாததையும் உணர்ந்தார். சட்டென விழித்தார். தன் குரு என்ன சொல்ல போகிறாரோ என்று காத்திருந்தான் கர்ணன். அனைத்தும் அறிந்த பின்னரும் கர்ணனை பார்த்து, நீ என்னிடம் பொய் கூறியது தவறு கர்ணா, நீ உண்மையை கூறி உனக்கு பயிற்றுவிக்கும்படி என்னிடம் வாதம் செய்திருக்கலாம் என்றார். ஆதலால் நான் கொடுத்த சாபத்தை பெற இயலாது, கொடுத்தது கொடுத்ததே, அதனை திரும்ப பெற இயலாது என்று அங்கிருந்து சென்று விட்டார் குரு பரசுராமர். மனமுனைந்து நின்றான் கர்ணன். வணக்கம். தொடர்ந்து பார்ப்போம்.